கோல்டு வின்னர் அம்மாக்களின் நம்பிக்கை. விஜய் ஃபேக்டர் கிட்டத்தட்ட திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தாவேகா, நாதக, ஏடிஎம்கே கூட்டணி, இப்போ ராமதாஸ் அவர்கள், சசிகலா அவர்கள் அந்த கூட்டணி கிட்டத்தட்ட 4ஆக பிரியுது. அப்போ டிஎம்கேக்கு சாதகம் தானே? இல்லை, கரெக்ட். இப்போ நீங்கள் சென்ட்ரல் சுட்டிலே விஜய் அவர்களை பற்றி கேட்டீங்க சார். விஜயை பொறுத்தவரைலாம் என்னென்னா, அவரோட அந்த பேசு பொருள், அந்த பர்செப்ஷன், இல்லை அவர் வாக்கு விகிதாச்சாரம் வாங்குவாருன்றது கடந்த நாட்களாக இறங்கு முகத்தில் தான் போகுது. நீங்கள் இந்த தேர்தல் கணக்கெடுக்க எடுக்கிறவங்க, சர்வே சென்சஸ் போகிறவங்க, அவங்ககிட்ட நீங்கள் ஆஃப் த ரெக்கார்டாக கேட்டிங்கன்னாவே அவங்க சொல்லுவாங்க அந்த சீட்டு, அவரோட அந்த வாக்கு விகிதாச்சாரம் என்பது மேலே போல வந்தபோது ஒரு பெரிய பேசு பொருள் இருந்தார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார்ன்ற ஒரு புரிதல் இருந்தது. ஆனால் அவரோட நடவடிக்கைகள், அவர்கிட்ட யாரும் கூட்டணி வராமல் போனது என்ன. இப்போ இன்றைக்கி தாவேக்கான்ற ஒரு கட்சி எங்கள் கூட இல்லை அப்படின்றதும் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. கடைசி நேரத்தில் போகலாம், என்ன வேணால் நடக்கலாம். என் போன்றவர்களே நம்ம என்ன சொல்லுவோன்னா, தேர்தல் அரசியலில் கடைசி நேரத்தில் என்ன வேணால் நடக்கும், நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்லாம் கூட நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அந்த விஷயத்தில் இப்போ தாவேக்காவுக்கு டோர் க்ளோஸ்டு. எங்கே க்ளோஸ்டு? என்டிஏன்ற விஷயத்திலோ ஏடிஎம்கேன்ற விஷயத்தில் கதவு முடியாச்சு. இனி விஜய் ஆசைப்பட்டாலும் சரி, விஜய் யாருன்னா அழைச்சாலும் சரி, விஜய் தலைக்கீழே நின்னாலும் சரி, விஜய்க்கு கூட்டணி என்பது கிடையாது. திமுக இல்லை அவங்க அப்படியே தனியாலாம் போகல. அவங்க ஆசைப்பட்டது உண்மை. நம்மளை நம்பி யாருன்னா வருவாங்கல்ல, அவங்களுக்கும் செய்யணும்ல, அவங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு தரணும்ல. அப்போ இல்லை, எடப்பாடி பழனிசாமி கொடி காட்டுது, கொடி பறக்குது இல்லை அப்படின்னு பேசினதை நம்ம ஏற்றுக்கிறோம். அதை விமர்சனமா அவர் அங்கே ஆசைப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கிறார், முன்னாள் முதலமைச்சராக இருக்கிறார். அவரு கொடியை செய்யுது அப்படின்னு சொல்லும் போது, நீங்க இவ்வளவு பெரிய கட்சியோட தலைவராக இருக்கும்போது புதுசா வந்த கட்சிக்கு ஏன் நீங்க இவ்வளவு மெனக்கிடுறீங்க அப்படின்ற ஒரு பார்வை அவர் மேல இருந்தது. விஜய் அவர்கள் நம்மளை நம்பி யாராவது வரலாம் இல்லையா அப்படின்றது அவர் சிறிய கட்சிகளை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னது ரெண்டும் எப்படி சரியாக இருக்கு? சரி, விஜய் சிறிய கட்சியை தான் மனசுல வச்சு சொன்னார். நீங்க எப்படி எந்த புரிதலுக்கு வரீங்க? சரி, ஒருவேளை விசிக வந்திருக்கு, இல்ல சிபிஐ சிபிஎம், அது சிறிய கட்சியா? திமுக சீட்டு கம்மியா கொடுக்கறதுனால அவங்க எல்லாம் சிறிய கட்சியா? சிறிய கட்சி. அதாவது இருங்க, இவங்க எல்லாருமே சுயநலவாதிகள், புரியுதுங்களா? வெளிப்படையா பேசுங்க. அரசியல்வாதிகள், அரசியல் சூழல் கேட்டார் போல் அவங்கெல்லாம் அரசியல் தன்மை எடுப்பாங்க. நான் எல்லா கட்சியும் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஒரு பத்திரிகையாளராக. அதில் இருந்து யார் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறாங்கன்றது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது சொன்ன செட்டாவில் இனிமேல்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்ற வேலையை அவர் 10 நாளாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணாங்கன்னா, எங்களை கூப்பிட்டாங்க, 90 சீட்டு கொடுக்குறாங்க, 95 சீட்டு. ஏதே பாஜகக்கே 27 தான், இதில் விஜய்க்கு 90 இபிஎஸ் கொடுத்துருவாரு. அப்புறம் துணை முதல்வர் கேட்டவொன்னே கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் 2.5 வருஷம் இவர் முதல்வர், 2.5 வருஷம் அவர் முதல்வர். இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற ஆள் மாதிரியா தெரியுது எடப்பாடி பழனிசாமியை பார்த்தா. இப்படி ஒருத்தர் கேட்டவர் தான் இன்னைக்கு போய் திமுக சேர்ந்துட்டார். அவர் 3 முதலமைச்சராக இருந்தவர். இதுதான் யதார்த்தம், இதுதான் கோயிங் பை ஃபேக்ட்ஸ். நான் ஃபேக்ட்ஸ் பார்க்கும்போது இபிஎஸோட டெசிஷன் கேல்குலேஷன் ரொம்ப, அதாவது இது இப்படி தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ தாவேக்காவோ கதவும் இன்னையோட முடியுது. ஒரு விஷயம், கூட்டணி என்பது யாருமே கிடையாது. குறைந்தபட்சம் ஐயா ராமதாஸும் சசிகலா கூட விஜய் அவர்களை நம்பி போகல. நாம் தமிழர் கட்சி அவங்க கூட கூட்டணி வைக்க போகிறது கிடையாது. இவ்வளோ பேச்சு பேசிட்டு இதுக்கப்புறம் ஒருவேளை விஜய் திடீர்னு மனசு மாதிரி, அண்ணே எல்லாம் சேர்ந்துட்டாங்க, நீங்கள் அண்ணன் தானே, தம்பியை மன்னிச்சு விடுங்க, நான் வந்துடுறேன், நீங்களும் 3 எழுத்துல கட்சி வச்சுக்கிறீங்க என்டிகே, நானும் 3 எழுத்துல வச்சுக்கிறேன் டிவிக்கே, அதனால் நம்ம 2 பேரும் சேர்ந்து பயணம் பண்ணான்னு போனால் கூட சீமான் கூட ஏற்றுக்க மாட்டார். விஜயோட சாப்டர் ஓவர். இதில் இருந்து விஜய் எவ்வளோ ஓட்டை பிரிக்க போகிறார், எவ்வளோ விஜய் ஏங்க மக்கள் கமல் அவர்கள் என்ன ஓட்டை பிரித்தாரோ அதை பிரிப்பார் விஜய். விஜயகாந்த் அவர்கள் என்ன ஓட்டை பிரிச்சாரோ அதை பிரிப்பார் விஜய். வைகோ அவர்கள் என்ன ஓட்டை பிரிச்சாரோ அதை பிரிப்பார் விஜய். 3ஆவதா நிக்கிற அணி என்ன பிரிக்குமோ அதை பிரிப்பார் விஜய். அவ்வளவுதான். அப்ப அவர் கமலுக்கு நடுவுலையும் விஜயகாந்துக்கு நடுவுலையும் இல்ல விஜயகாந்தோட கூட வச்சுக்கோங்க, கூட்டி கழிச்சு பார்ப்போம் எல்லா கட்சியில இருந்தா அவர் பிரிக்க போறாரு. மக்கள் நீதி மையம் மக்கள் நல கூட்டணி பிரிச்ச வாக்குகள் அதிமுகவுக்கு அந்த எதிரான அதிருப்தி வாக்குகள் தானே, அது மீண்டும் அதிமுகவுக்கு சாதகமாக இருந்தது. அப்ப இந்த முறை 3வது அணியாக அது மக்கள் நல்ல கூட்டணி என்று இருந்தது. அதில் அண்ணன் திருமாவளவன் இருந்தார், சிபிஐ சிபிஎம் வைகோ இருந்தாங்க, விஜயகாந்த். அது ஒரு பெரிய அணியாக ஃபார்மேட்டபிள் பண்ணாங்க. அதனால அவங்களால 20% 18% வாக்குகள் வரும் பெற முடிஞ்சது. ஆளுகின்ற ஆட்சி திருப்பி வந்தது. அம்மையார் ஜெயலலிதா அதை பியூட்டிஃபுல்லாக காயின் பண்ணிட்டாங்க. நாயப்படி அந்த கவர்மெண்ட் திருப்பி வந்திருக்க கூடாது. பட் அந்த கணக்கு, கூட்டணி கணக்கு, அந்த ஓட்டு பிரிஞ்சதெல்லாம் வச்சு பார்க்குறோம். அதே சாம்பிள் அதே கணக்கு விஜய்க்கு பொருந்தாது. ஏன்னா அந்த கூட்டணியில் எல்லாரும் உழைச்சாங்க. அதுலேயே ஒரு யூட்டர்ன் அடிச்சார் வைகோ. நான் நிற்கல தேர்தலில் அப்படின்னு சொல்லி ஒதுங்கினார் கடைசி நேரத்தில். அப்போ அந்த கூட்டணிக்கு அது ஒரு இறங்கு முகமாக மாறிச்சு. ஒரு சமிக்கைகள், ஒரு நடவடிக்கைகளும் தேர்தல் நேரத்தில் அடுத்த 25 நாள் 30 நாள் ரொம்ப முக்கியம். இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரை என்னென்னா, அவர் போய் உழைக்க போகிறது கிடையாது.
வீடு வீடாக கிராமம் ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. கட் அவுட் ஃபோட்டோ அமுச்சு விடுவாங்க. கட் அவுட் வச்சு தான் ஓட்டு கேட்க போகிறாங்க. கட் அவுட்டுக்கு எவ்வளோ ஓட்டு போடுவாங்களோ அவ்வளோ தான் போடுவாங்க. ஓகே. அப்போ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது விஜய் அவர்கள் வர தேர்தலில் பெரிய மாற்றத்தையோ இல்லை பெரிய பாதிப்பையோ திமுகக்கோ அல்லது அதிமுகக்கோ ஏற்படுத்த மாட்டார். இது இருதுருவ அரசியல். திமுக ஆட்சி சரியில்லைன்னா அதிமுக ஆட்சி வந்துடும். அதிமுக சரியாக உழைக்கலன்னா திமுக திருப்பி வந்துடும். அவ்வளோதான். இதில் விஜய்க்கு பெரிய ரோல் இருக்கா மாதிரி நான் புரிந்து கொள்ளலாம். ஓகே.